ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்காக இன்னைக்கு நம்ம நிக்கீஸ் கிச்சனில் கொஞ்சம் புதுமையான ஒரு கொத்து ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி செய்கிற மாதிரி அவ்வளோ ருசியாக நல்ல வாசனையோடு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமையான கொத்து இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியில். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு சுவையில் இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம சோஷியல் மீடியாலையும் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த கொத்து இட்லி பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு அடிகனமான தோசை டவா எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது உங்ககிட்ட கடாயில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி, நல்லா குட்டி தக்காளியாக சேர்த்துருக்குறேன். நான் இதை ஒரே ஒரு சர்விங்காக பண்ண போகிறேன், அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இட்லியை மட்டும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக பொடிச்சு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சொல்கிற அளவு ஒரு இட்லிக்கு தான். நீங்கள் இதை நிறைய பேர்த்துக்கு நிறைய இட்லி சேர்த்து பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் எட்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லியை வந்து இன்னும் கூட நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பொடிச்சும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் வந்து ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குடல் குழம்பு, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு குடல் குழம்பு தான். இந்த குடல் குழம்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த குடல் குழம்பு ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, அதோட லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குடல் குழம்பு அந்த இட்லியோட நல்லா ஊறிடுங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு வேணும்னா கொத்தி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ஆல்ரெடி குழம்புல உப்பு இருக்குது, ஸோ லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா போதும் அந்த வெங்காயம் தக்காளிக்காக. அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் தான் நல்லா வாசனை கொடுக்கறது, ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃபைனலாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் கீழேயே கூட நீங்கள் வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, அதனால் டார்ச்சில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலையும் கடைசியாக போட்டுருங்க, நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா இதாகி வந்திருக்கு, பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ சரியாக இருக்கும். இதை அப்படியே வந்து ஒரு வாழை இலையில சேர்த்துருங்க. இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இதை வாழை இலையில கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் ஒரு ஃபேமிலியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் சூப்பராக செய்ய முடியும். நீங்கள் மார்னிங் வச்ச இட்லி அண்டு குடல் குழம்பு இருந்ததுன்னா ஆஃப்டர்நூன் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த வாழை இலையில சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க, நல்லா மடிச்சுட்டு கட்டிடுங்க வாழை இலையை. இன்னொரு ட்ரிக் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வாழை இலையோட ஸ்மெல் வந்து அதில் நல்லா இறங்கும் போது இன்னும் சூப்பர் வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நூல் போட்டு நல்லா கட்டிடுங்க. இப்போ அது ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தோசை டவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்து இட்லியை உள்ளே வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் குப்புறமாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் போட்டுருங்க. அது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி வச்சு நம்ம கொத்து பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ புதுமையான சுவையில் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து
தோசை அளவுக்கு பிடிக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரோட்டாவோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரம் அளவாக போட்டு சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, 2 பக்கமும் நல்லா அந்த வாழை இலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து அந்த இட்லியில் நல்லா இறங்கியிருக்கும். அப்படியே அந்த வேத்து போய் அந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ சூப்பராக நல்ல வாசனையோட ரொம்ப கம கமன்னு நல்ல டேஸ்டான நம்மளோட கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க. பாருங்களேன், வாவ்! நான் சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி அப்படியே வேத்திருக்கு பாருங்க. அப்பா, சுட சுட செம்ம வாசனையோட நம்மளோட கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புதுமையான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.